ஊரல்ல போட்ட ஊறுகாய் தானே சாப்பிடணும். இதுல போயிட்டு அசிட்டிக் ஆசிட் வினிகரை கொட்டி இது வந்து நம்ம கட் ஹெல்த்துக்கு நல்லது பண்ணுமா? 63 வகையான ஊட்டச்சத்துக்கள் முருங்கையில மட்டுமே இருக்கு. வந்து நம்ம வீட்டுல கீரையா சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிடணும்? ஒரு ஆளு 50 கிராம் சாப்பிடணும், அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. வந்து இந்த ஒரு ரெசிபி வேணும் அல்லது இந்த உணவு தொழில் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கவிதா பலராமனுடைய ஆன்லைன் வகுப்புல வந்து கலந்துக்கலாம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகுப்புகள் இருக்கு. நீங்க வந்து ஊறுகாய்களே நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட ஊறுகாய் வகைகள். ஊறுகாயுமே 0 ப்ரிசர்வேட்டிவ் தான். இப்போ நான் ஒன்னேன்னு சொல்ல போறேன் ஊறுகாயை பத்தின உண்மை. நம்ம முன்னோர்கள் மாதிரி அறிவுள்ளவர்கள் கிடையவே கிடையாது. எல்லார் வீட்லேயும் வந்து தயிர் இருக்காது, எல்லார் வீட்லேயும் தயிர் சாப்பிட முடியாது, மோர் குடிக்க முடியாது. அந்த காலத்தெல்லாம் மோரும் தயிரும் சாப்பிட்டா தான் ப்ரோபயாட்டிக்கு கட் ஹெல்த்துக்கு நல்லதுன்னு இன்னைக்கு நம்ம சயின்ஸ் நமக்கு சொல்லுது, நமக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அப்போ அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இல்லாத காலத்திலேயே அவங்க வந்து பயன்படுத்தின ப்ரோபயாட்டிக் உணவு தான் ஊறுகாய். ஊரல்ல போட்டு 1 வருஷம் ஊறும் சரிங்களா? அந்த ஊரல்ல ஊறும் பொழுதே அதில் தேவையான நன்மைகளும் கூடவே வளரும். ஸோ அப்போ அவங்க காலையில் அதை பழுதுக்கு சாப்பிட்றதோ அல்லது கூழுக்கு குடிக்கும்போது அந்த ஊறுகாய் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கட் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸோ ஊறுகாய் என்பது கட் ஹெல்த்துக்கு அப்படின்னா ஊரல்ல போட்ட ஊறுகாய் தானே சாப்பிட்ணும். இப்போ சொல்லுங்க, இதில் போயிட்டு அசிட்டிக் ஆசிட் வினிகரை கொட்டி நாக்குக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிடும் போது இது வந்து நம்ம கட் ஹெல்த்துக்கு நல்லது பண்ணுமா? இதுதான் என்னோட கேள்வி. ஸோ என்னோட வகுப்பில் இதுவும் 0 ப்ரிசர்வேட்டிவ் தான். வினிகருமே நாமளே தயாரிக்க முடியும். நாமளே தயாரித்து பண்ணும் பொழுது அது நேச்சுரல் ஊறுகாயாக இருக்கும் சரிங்களா? இதே மாதிரி இப்போ வந்து வத்தல் வடாம் வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வரும்பொழுது நல்லா அதை நம்ம பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக சரியான மார்க்கெட் அதை வந்து பிடிச்சிட முடியுது. 60 வகையான வத்தல் வடாம் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த 60 வகையான வத்தல் வடாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வத்தலும் வடாமுமே கூட ப்ரோபயாட்டிக் தான். அதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பழங்காலத்தில் எந்த கூழ் பண்ணாலும் 2 விஷயத்தை அதில் ஆட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை, 2வது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம் சாறு. அதுக்கப்புறம் நம்ம சுவைக்காக போடக்கூடிய உப்பாக இருக்கட்டும், மிளகா, இதெல்லாம் தனி. பொதுவாகவே இது 2 எப்படி ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டையானது கால்சியம் சத்து. ஸோ வண்டியாக கால்சியம் சத்து கிடையாது, குறைவான அளவு அதில் வந்து நமக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி சி வைட்டமின். ஸோ இப்படியே ஒவ்வொரு உணவுமே அவங்க வந்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் காய்கறிகள் வத்தல் வடாம். அது என்ன கிளாஸாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு. இதுவும் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ஆளுங்க மோர் மிளகா போட்டிருக்காங்க, கொத்தவரங்காய் வத்தல் போட்டிருக்காங்க, அல்லது கத்திரிக்காயை காய வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் கிடையாது. அவ்வளவும் ப்ரோபயாட்டிக் தான் சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப 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 நல்ல உணவுகள், தெரியல நமக்கு. அதே மாதிரி இந்த முக்கியமாக சுண்டை வத்தல் சரிங்களா, மணத்தக்காளி வத்தல்னு சொல்லிட்டு வீட்டில் எப்பயும் வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சுண்டை வத்தல் ஒரு வீட்டில் இருக்குது, அந்த அம்மா வந்து வாரத்தில் 2 நாள் பொரிக்கிறாங்கன்னா அந்த வீட்டில் அனீமியாவே வராது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து அந்த உடம்புக்கு தேவையான உணவுகளாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாகவே தான் நம்மளுடைய பயிற்சிகளும் வந்து உணவு பயிற்சிகள் ப்ளஸ் அதோட ரெசிபீஸ்லாம் கொண்டு போகிறோம். இன்னும் நிறைய பயிற்சிகள் வந்து வகுப்புகளில் இருக்குது. இந்த ட்ரைனிங் தான் அந்த ட்ரைனிங் தான்னு இல்லை. இப்போ வந்து முருங்கைக்கீரை மதிப்பு கூட்டல் வகுப்பு எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 50 வகையான மதிப்பு கூட்டல். இப்போ நீங்கள் வந்துட்டீங்கன்னா முருங்கையில் எத்தனை சத்து இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குன்னா தெரியல மேடம்னுவாங்க. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 63 வகையான ஊட்டச்சத்துக்கள் முருங்கையில் மட்டுமே இருக்குது. ஸோ இப்போ இந்த முருங்கையை வந்து நம்ம வீட்டில் கீரையாக சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்ணும்? ஒரு ஆள் 50 கிராம் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேலே என்ன சாப்பிட்டாலும் அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். இப்போ முருங்கையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் சரிங்களா? 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷான முருங்கையை சமைக்கிறது வேஸ்ட்டு. மரத்துலேருந்து உடைக்கிறோம், அந்த 6 மணி நேரத்தில் அது உதிர்ந்துடும். உதிராத இருக்கும்பொழுது மட்டும்தான் அந்த முருங்கையை நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைக்கணும். உதிர்ந்துருச்சு அப்படின்னாலே அதை நம்ம பவுடராக ஆக்கி அதற்கப்புறம் நம்ம அதை வந்து வேல்யூ அடிஷனாக மாற்றலாம். ஸோ இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து பார்த்து வகுப்புகளை சொல்லி கொடுத்து 50 வகையான வேல்யூ அடிஷன் பண்ணிட்டு முருங்கையில் மட்டுமே நம்ம வந்து சொல்லித்தரோம். எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் முருங்கையை நட்டான் வெறுங்கையோடு போனான். ஸோ அப்படிப்பட்ட அருமையான சூப்பர் ஃபுட்ஸு முருங்கை. அதே மாதிரி முருகனுக்கே முருங்கை தான். அதனால தான் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் முருங்கையை கீரையாச்சும் வச்சு சமைச்சு சாப்பிடுங்க, எனக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களாச்சும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்கன்றது தான் கான்செப்ட். ஸோ இப்படி நம்மளுடைய வகுப்பில் நீங்கள் மஷ்ரூம் மதிப்பு கூட்டல், மைக்ரோகிரீன்ஸு வளர்க்குறது எப்படி ப்ளஸ் மதிப்பு கூட்டல் வகுப்பு, ஸ்ப்ரவுட்ஸுன்னு வந்துன்னா ஸ்ப்ரவுட்ஸு ப்ளஸ் மதிப்பு கூட்டல் வகுப்பு. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்குறேன்னு தயவுசெய்து பெருமையாக சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் என்பது குழந்தைகளுக்கான உணவு கிடையாது.
ஸ்ப்ரவுட்ஸ் என்பது 40 வயதை தாண்டியவர்களுக்கான உணவு. குறிப்பாக 60 வயது மேலே இருக்கவங்கன்னே நான் சொல்லிடுவேன். 40 வயதுக்கு தாண்டின உணவு அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும், சரிங்களா, இல்லை அவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் நல்ல ஜீரண பிரச்சனைலாம் இருக்குன்னா அவங்க ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். 60 வயசு ஆனவங்களுக்கு அது பிரச்சனையே அங்கே தான் தொடங்குதுன்னும் போது அவங்க ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து புரோட்டீன் தாங்க உணவு. ஸ்ப்ரவுட் என்பது புரோட்டீனை வெளியில் தள்ளிடும், அங்கே புரோட்டீன் அதிகமாக இருக்காது. எப்போ ஒரு தானியம் தன்னுடைய வித்தை வெளியில் முளைக்க வச்சுடுதோ அப்பயே அந்த புரோட்டீன் வெளியில் போயிடுது. ஸோ புரோட்டீன் வேண்டாததுன்றது ஃபாலியேஜ். வாட் இஸ் ஸ்ப்ரவுட்? இட்ஸ் அ ஃபாலியேஜ். ஃபாலியேஜ் நாட் ஃபார் சில்ட்ரன், ஃபாலியேஜ் ஃபார் ஒன்லி ஃபார் த ஓல்டேஜ் பீப்புள், சரிங்களா. ஸோ அப்போ நம்மளோட வகுப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கிளாஸ் எடுத்தாலும் அந்தந்த கிளாஸை பற்றி நம்ம நிறைய அவர்களுக்கு சொல்லி தான் வகுப்புகள் எடுக்கிறோம். 0 ப்ரிசர்வேட்டிவ்னு நீங்கள் எந்த கிளாஸ் கேட்டாலும் கேபி ரெசிபீஸை நீங்கள் கண்ண மூடின்னு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உணவை பொறுத்த வரைக்கும் உணவு மதிப்பு கூட்டல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து எப்படி வருதுன்னா, நான் எந்த பிஸ்னஸ் பண்ணுறது, எந்த பிஸ்னஸ் பண்ணால் நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லி மக்கள் வருவாங்க. நான் அப்பையும் அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, நீங்கள் பொதுவாக எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்கள், அதை பொறுத்து தான் பிஸ்னஸே தேர்ந்தெடுக்கணும், ஃபுட்டு பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து மேடம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் மைக்ரோகிரீன் வளர்த்துப்பேன், மைக்ரோகிரீன் வளர்த்து நல்லா விற்பேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க. நான் சொல்கிறேம்மா, மைக்ரோகிரீன்றது விவசாயம் பண்ணுற மாதிரி காலங்காத்தால் எழுந்துக்கணும், சரிங்களா, பார்த்து பார்த்து பண்ணணும், கொஞ்சம் கண்டாமினேஷனாலும் கெட்டு போயிடும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் தயாரா? அப்போ நீங்கள் வாங்க. சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து மேடம் எனக்கு வந்து ஜாமு ஜெல்லி இதை மாதிரிலாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, இதில் தான் நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தான் விற்க போகிறேன், அது பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்போம், அம்மா இப்போ உங்கள் வீடு வந்து எவ்வளோ சைஸ் இருக்குது, இல்லை தனியாக ஏதாச்சும் இடம் போட்டு வைக்க முடியுமா? இல்லை மேடம் வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும், இது வீடே வந்து பார்த்திங்கன்னா வீடு பெருசாக இருக்கணும், கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 4 தான் இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. இந்த அளவு சொன்னாலே கூட நான் வந்து ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அந்த தொழிலே வேண்டான்னு சொல்லிடுவேன். ஏன்னு கேட்டேன்னா அதுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் வேணும், அது கண்டாமினேட் ஆகாமல் இருக்கணும். ஒவ்வொரு உணவும் ஒரு ஒரு மாதிரி, சரிங்களா. இதே மசாலானா அதே அடுப்பில் சாதாரணமாக வறுத்து அவங்க அழகாக மிஷினை நம்பி. இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செய்து மிஷினெல்லாம் முதல்ல காசு கொடுத்து வாங்கவே வாங்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய மில்லுங்க இருக்குது, சரிங்களா, அங்கே போயிட்டு நம்ம 100 கிலோ வரைக்கும் கூட அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பேக் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வீட்டிலே அவ்வளோவுமே வீட்டில் வறுக்க முடியுமான்னு வறுத்துக்கலாம், சரிங்களா, வறுத்து நம்ம வந்து பேக் பண்ணி விற்றுடலாம். அதுவே சில பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் முளை கட்டுறீங்க செய்யறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரியான விஷயங்களை வீட்டிலே செய்கிறத வந்து தவிர்த்துடலாம். அதே மாதிரி இப்போ லட்டு பிஸ்னஸ் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க. அதில் ஒரே ஒரு சஜஷன் என்னென்னா, லட்டு உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அலுமினியம் ஃபைல் போடுறாங்க. அது வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, சரி. அவங்க பிடிக்கிற லட்டு இருக்குதுல்ல, அந்த லட்டு வந்து உடஞ்சிடக்கூடாதுன்னு அலுமினியம் ஃபைல் போயிடுறான். அதுலேயே வந்து ஏபிசின்லாம் கேட்டகரி இருக்குது. அந்த ஃபாயிலு தரமான ஃபாயிலாக போடும் பொழுது அதை வாங்கி சாப்பிட்ற குழந்தைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்படி இல்லைன்னா அந்த அலுமினியன்றது அந்த லட்டில் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிது செஞ்சதுனாலும் எல்லாருக்குமே தெரியும், இருக்கிறதுலே மோசமான நச்சு எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் நச்சு தான், அலுமினியம் டாக்ஸிசிட்டி தான். அப்போ அந்த அலுமினியம் மூடின விஷயங்களை உணவுகளில் தவிர்த்துடலாம். என் கிளாஸில் நான் அதே சொல்கிறேன், லட்டு அப்படியே வீங்க, யார் வேணான்னு சொல்கிறாங்க, அந்த லட்டு மேலே எதுக்கு தயவுசெய்து ஃபாயிலை போடுறீங்க அப்படின்றத என்னோடய கேள்வியே. அதே மாதிரி பேக்கேஜிங் பண்ணுறாங்களா, ஃபுட்டு கிரேடு பேக்கேஜிங் பண்ணுறாங்க. ஃபுட்டு கிரேடுன்னு பண்ணால் நல்லது, ஏன்னா பிளாஸ்டிக்ன்றது நஞ்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ PP5 பாலிப்ரொபிலீன் அப்படிங்கிற இருக்கிறது தான் நல்ல தரமான உணவு. நீங்கள் பின்னாடி எடுத்து பார்த்தாலே தெரியும், நம்பர் 1ன்னு போட்டிருக்கோம். நம்பர் 1 ஒரு தடவை தண்ணி குடிச்சிட்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு தடவை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுற ஐட்டம், சரிங்களா. அதுவே ஃபுட்டு கிரேடு நீங்கள் வச்சுருக்கீங்க, 1 மாதம் வச்சுருக்கீங்க, 1 மாதம் ஸ்வீட்லாம் போடுறீங்க, 1 மாதம் 6 மாதம் மசாலாலாம் போட போகிறீங்கன்னா அந்த பாட்டில்களில் ஒன்று நம்பர் 4 இருக்கணும் அல்லது 5 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது ஃபுட்டு கிரேட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து உணவுகள் விற்பனை செய்யும் பொழுது தரமான உணவுகளை, நஞ்சில்லா உணவுகளை நம்ம வந்து நல்லா கவனிச்சிங்க. நம்ம வியாபாரம் மட்டும் பண்ணலை, நம்ம என்ன பண்ணுறோமோ அதே தான் நாமளும் சாப்பிட்றோம், நம்ம வீட்டில் இருக்கும் கொடுக்குறோம். ஸோ ஆரோக்கியம் என்பது தான் முதல்ல. அந்த ஆரோக்கியத்தை நம்மளும் பார்த்துக்கணும், அந்த ஆரோக்கியத்தில் வெளியும் கொடுக்கணும் அப்படிங்கிற அக்கறையோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தொழிலானது நல்லா வளரும். தரமான பொருள் எப்படி இருந்தாலும் வளரும். இப்போ உடனே மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, மேடம் தரம்லாம் அப்புறம் தான் மேடம், மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வகுப்பில் சொல்லித்தரோம். வாட் இஸ் மார்க்கெட்டிங்ன்றதை ரொம்ப ஃபோக்கஸாக நம்ம சொல்லித்தரோம். அதை ஒரு தனி எபிசோடாகவே நான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்னா என்ன, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், எப்படிப்பட்ட பேக்கேஜிங் எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரெசிபி வேணும்
அல்லது இந்த உணவு தொழில் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக கவிதா பலராமனுடைய ஆன்லைன் வகுப்பில் வந்து கலந்துக்கலாம். அல்லது கேபி ரெசிபீஸ்னுடைய ஃபார்முலா ரெசிபீஸ் மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே அதில் என்ன கொடுத்துருக்கு இது இவ்வளோ கிராம்னு கொடுத்துருக்குன்னா அப்படியே அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க. உங்களுடைய வியாபாரம் சூப்பராக வளரும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ்டான ரெசிபீஸு, ஆயிரக்கணக்கான பிராண்டுகள் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரு ரெசிபீஸை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கிளாப் எக்ஸ்பிக்கு மனமார்ந்த நன்றிகள். கவிதா பலராமன் மிக சிறப்பாக பேசினாங்க. நான் வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா பேர் மட்டும் தான், அதாவது உங்கள் பேர் கவிதா இல்லையா, கவிதான்னு மட்டும் தான் சொல்லுவேன். அவங்க ரொம்ப அழுத்தமாக சொன்னாங்க பலராமன் சேர்த்து சொல்லணும், பிகாஸ் என்னோட அப்பா அப்படின்னாங்க. அம்மாவையும் அப்பாவையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் யாரை வேணால் ரீப்ளேஸ் பண்ணலாம். நம்ம அம்மா அப்பாவை நம்ம பெற்ற குழந்தைகளை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. எனிவே கவிதா பலராமனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா மிக அருமையாக பேசுனாங்க. அதாவது நார்மலாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், இந்த டேட்டில் ட்ரைனிங் கொடுக்குறோம், இவ்வளோ தான் சீட்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து கற்றுக்குங்க, அப்படி ஒரு கரெக்டான ஒரு இது வைக்காம இந்த ட்ரைனிங்கில் இதெல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன்னு ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. அதே மாதிரி உணவு எப்படியெல்லாம் எடுத்துக்கணும், எதுல எல்லாம் வந்து இது பண்ணணும், அதே மாதிரி இதோட இது மிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது கார்போஹைட்ரேட் வந்து நிறைய எல்லா அரிசிகளும் சேர்த்து பண்ணக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேசினாங்க. கேட்க கேட்க ரொம்ப, அதாவது டைம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக பேசினாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க அவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, படிச்சிருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் அவங்களுடைய அனுபவங்களை வந்து இங்கே வந்து நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுனது ஏன் வந்து அவ்வளோ பிரமிப்பாக நான் பார்த்தேன்னா, நாங்களும் ஒரு மருத்துவ தொழிலில் இருக்கோம். அதாவது மருந்து பண்ணுற ஒரு மருந்துகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஆயுர்வேதா மருந்துகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆயுர்வேதா மருந்துகள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக, அதாவது ஏன்னா இந்த மருந்து போய் ஒருத்தருக்கு போய் வேலை செய்யணும். எத்தனையோ பேர் வியாதியில் தவிச்சிட்டு இருப்பாங்க, நம்மக்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு குணமாச்சுன்னா நம்ம பேரெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, இந்த மருந்தை செஞ்சவன் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், பா நல்லா மருந்து செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கணும், அவங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நான் என்னுடைய ஸ்டாஃப்ஸுக்கும் சொல்லுவேன். அதாவது எது பண்ணினாலும் சிறப்பாக பண்ணுங்கள், க்ளவுஸ் போடுங்க, ஹெட் கேப் போடுங்க, யூனிஃபார்ம் போட்டுக்குங்க, வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கையெல்லாம் சுத்தமாக சோப் போட்டு கழுவிட்டு வந்து பேக் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ஒரு கேப்சூல் டேப்லெட் வந்ததுன்னா எடுத்து திருப்பி ரீபேக் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டாக போனால் போயிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அது மாதிரி இவங்க வந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போதே இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த ட்ரைனிங்கை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் தவறு பண்ண மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னென்னா ஒரு ட்ரைனிங் பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல தவறு நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தவறை வந்து நம்ம திருத்த தான் பார்ப்போம். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம ட்ரெயின் ஆகிட்டோம். ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை டீவியேட் பண்ணி போகவே மாட்டோம். அதனால ஒரு ட்ரைனிங் எடுக்கிறப்ப சரியான இடத்துல சரியானபடி ட்ரைனிங் எடுத்துக்கிறது தான் நம்மளை வந்து அது சிறப்பாக வழி நடத்துன்றது என்னோட கருத்துங்க. அதில் கவிதா பலராமன் மிக சிறப்பாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கே அவங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு எனக்கேன்னு இல்லை, நான் ரொம்ப நாளாக நானும் ஒரு என்னுடைய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் வந்து ஃபுட் பிஸ்னஸ் தான். 1986 அது வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் நாங்கள் வந்து 5 ஸ்டார் பிராண்ட் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பேரில் ஒரு கம்பெனியை ஆரம்பித்து அதில் வந்து இதுதான் நாங்கள் மசாலா பொடிகள் தான் தயார் பண்ணோம் 1986. என்னுடைய 15வது வயதில் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தது. ஒரு 2 வருஷம் பண்ணோம். அதுக்கப்புறம் அது எங்களுக்கு அதான் அப்போல்லாம் வந்து இந்த அக்கௌண்டிங் தெரியாது, லாபம் வருதா நஷ்டம் வருதான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் தெரியல. அதனால இப்படியே மாறி மாறி வந்து ஸ்ருதி ஹெர்பல் லேபரட்டரிஸ் வந்து 6வது பிஸ்னஸ். ஆனால் இந்த 5 பிஸ்னஸை நான் லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு நிறைய விஷயங்கள் அது கற்றுக் கொடுத்தது. அதனால அதே தான் தொழில் முனைவர்களுக்கும் நான் சொல்லுவேன், ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் லாஸ்ன்னு நினைக்காதீங்க, அது வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அடுத்தடுத்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு போகிறப்ப தான் நம்ம எங்கெங்கெல்லாம் லேக் ஆனோன்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாமே நானும் சொல்லணும்னு நினச்சேன். கவிதா பலராமன் ரொம்ப லென்த்தியாக பேசுனதில் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எனிவே மிக சிறப்பாக பேசுனீங்க. ஆனால் இங்கே வந்து பேசின நிறைய பேர் கவிதா பலராமன்ட்ட ட்ரைனிங் எடுத்தவங்கன்றது நான் இப்போ அவங்க சொல்கிறாங்க, இவங்க வீடியோ பார்த்துட்டு சொல்கிறாங்க, நாங்களும் கவிதா பலராமன்ட்ட தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எனக்கு இதில் ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, கவிதா பலராமன் முதல்ல வந்து பேசியிருந்துருக்கணும், அவங்க ஏன் கடைசியாக வந்து பேசுனாங்கன்னா, அவங்க சொன்னாங்க என்கிட்ட, ரொம்ப நாளாக நான் வந்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் மேம், ஆனால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இன்னைக்கு பாருங்கள், சென்னை போகணும், மதுரையிலிருந்து இங்கே வந்து பேசிட்டு இப்போ சென்னை கிளம்புறாங்க.
ஆப்பர்ச்சுனிட்டியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனிவே இந்த ஸ்ருதி ஹெர்பல் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்குன்றதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். மேலும் இது வந்து பேசணும்னு விருப்பப்படுறவங்க வாங்க. ஸ்ருதி ஹெர்பல் டோர் எல்லாருக்காகவும் திறந்தே இருக்கும், எப்போவுமே மூடப்பட மாட்டாது. எல்லாருக்காகவும் இந்த கதவு திறந்து தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஏன்னா முதல்ல எல்லாம் டேட் மாற்றி மாற்றி வச்சோம். ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இந்த ப்ரோக்ராம் நடக்கும். 1 வீக் முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுக்குங்க அப்படின்னு இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நானும் ஒன்று சொல்லிக்க போகிறேன். சொல்லுங்க. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். முக்கியமாக தொழில் முனைவர்களை வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பயன்படுத்திக்கணும். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நீங்கள் இந்த ஆஃபீஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு கோயம்புத்தூர் தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ராடக்ட் எப்படி விற்கணும்னு தெரியல, மார்க்கெட் பண்ண முடியலன்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ இதை வந்து அழகாக இந்த தளத்தை கிளாப் எக்ஸ்பியை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். உங்களை தேடி வாடிக்கையாளர்கள் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்காது உங்களோட ப்ராடக்ட்டை விற்பனை செய்யறதுக்கு. அதனால் நிச்சயமாக வாங்கன்றது தான் என்னுடைய ரெக்வஸ்ட்டே மேம். தேங்க்யூம்மா.